குடிங் டிங் டடாத் 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 குடிங் டிங். என்ன பண்ணி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? பல்வலியா? பௌதமா? நீ நிறைய பேசுவேன்னு உங்க எஜமானியமா சொன்னாங்க. நீ சிரிக்கிறது கூட கொஞ்சமா சிரிக்கிற. அது சொன்னதையெல்லாம் பெருசா எடுத்துட்டீங்களா? ஐயோ பாவம். கேசட்ல காதல் கடதாசி வந்துச்சா, அதை நம்பி ஆளாலன்னு அலைஞ்சிங்க. கடைசியா அட்ரஸை கண்டுபிடிச்சிங்க, வந்துட்டீங்க. ஐயோ பாவம். இனிமேலும் வேலை மறக்காதீங்க சார். ஏப்பா அது ஒரு மாதிரி சார். ஏய் 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 ஏய், உங்க எஜமானியம்மாவை பத்தி கேவலமா பேசுற? எஜமானி இல்ல சார், என் சம்சாரம். என்னமோ முகூர்த்த நாள் மாதிரி இன்னைக்கு தான் கடைசி கடு. இன்னைக்கு சொல்றேன் உன் மர்ம கதையான்னு சொன்னிய, சொல்லு. சொல்றேன். இப்ப ராவகாலம் போயிடுச்சா? இப்ப சொல்லு. நான் ஒரு மர்ம சுந்தரி, புரியாத புதிர், திகில் அழகி. அப்புறம் என்ன? சோனா ஒரு கேள்விக்குறி. விஷயத்தை சொல்லு. அவசரப்படாத கண்ணா, இதெல்லாம் மெதுவா ஜீரணிக்க வேண்டிய விஷயம். சந்திரு கண்ணா, இந்த சோனாவோட வாழ்க்கை கேள்விக்குறி மட்டும் இல்ல, சீக்கிரமே முடிய போற ஒரு முற்றுப்புள்ளி கூட. எனக்கு பிளட் கேன்சர். நான் நம்புற மாதிரி ஏதாவது சொல்ல. முதல்ல நானும் நம்பல. பிக் ஸ்பிளாஷ் ஸ்விம்மிங் பூல்ல ஒரு நாள் குளிச்சிட்டு இருந்தேன். உடனே டாக்டர் கிட்ட போனேன். ஏதோ மருந்து போட்டு அனுப்பிச்சாரு. மறுபடியும் ஒரு தடவை ரத்தம் வரவே அதே டாக்டர் கிட்ட போனேன். அவரே கொஞ்சம் குழம்பிட்டாரு. பல டெஸ்ட் எடுத்தாரு. கடைசியில the cat was out of the bag. Well, Dr. Lim, your doubts are confirmed. Beyond doubt, it is proved that she is having leukemia. அந்த பொண்ணு, I'm sorry, அந்த பொண்ணை நினைச்சு ரொம்ப பரிதாபப்படுறேன். இன்னும் சில மாசங்கள் தான். Yeah, matter of months. இதை தெரியப்படுத்துறதுதான் ரொம்ப சங்கடமான காரியம். டாக்டர், அந்த பொண்ணோட பெற்றோர்கள்கிட்ட சொல்லிடலாமே. டாக்டர், அந்த பொண்ணு கூட யாருமே வருது இல்லையே. நிச்சயமா யாராவது இருப்பாங்க டாக்டர். அவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சு சொல்லியே ஆகணும். இந்த பொண்ணோட முடிவு திடீர்னு ஏற்பட்டா அது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். முன்னாடியே சொல்லிட்டா அட்லீஸ்ட் they will be prepared. வேண்டாம் டாக்டர், வேண்டாம். என்ன பத்தின உண்மை என்னோடவே இருக்கட்டும். காதல போல சாவும் ஒருத்தரோட அந்தரங்கமான விஷயம். தேங்க்யூ டாக்டர்ஸ். அப்படின்னா இது வரைக்கும் உங்க அப்பாட்ட கூட இந்த விஷயத்தை சொல்லுங்கறியா? ஆமா, இது உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியாது. சோனா, என்னால நம்பவே முடியல. அப்படியே நீ சொல்றது உண்மைதான் வச்சுக்கிட்டாலும் இத்தனை நாளா எங்கிட்டயே சொல்லல. எல்லாம் பொய் தானே? பொய்யங்கிறியா நஜங்கிறியா? சொல்லு சோனா, ப்ளீஸ். சந்திரு, சாவுக்காக நான் பயப்படல. என்ன சாவுக்கு நான் தயார் பண்ணிக்கிட்டேன். ஆனா அந்த நேரத்துல தான் உன்னை சந்திச்சேன். வாழணுங்கிற ஆசை வந்துடுச்சு. உன் கூட பழக ஆரம்பிச்சேன். ஆனா உன்னை ஏமாத்து போறேன்னு அடிக்கடி என் மனசு உறுத்தும். அப்பெல்லாம் ஏதாவது பொய் சொல்லுவேன், இல்லைன்னா ஓடி ஒழிஞ்சுக்குவேன். உன்னை மறக்க முடியாது, மறுபடியும் வந்து ஒட்டிக்குவேன். சந்திரு, இன்னைக்குன்னு பார்த்து தைரியமா உண்மையே சொல்லிட்டு
சொல்லிட்டேன் தெரியுமா? இன்னையோட விசா முடியுது. நாளைக்கு நீ சிங்கப்பூரை விட்டு போயே ஆகணும். கடைசி நிமிஷத்துல சொன்னா என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? ஐ நோ. சந்துரு, You are like a fountain, your life is so uncertain. பல வண்ணக் கோலம் சுகமே, விரைகின்ற வேகம் அழகே, பார்க்கும் போதே வீழும் பாவம். You are like a fountain, your life is so uncertain. சந்திரு, இவ அவனை ஒரு மாதிரின்னு சொன்னா, அவன் இவனை ஒரு மாதிரின்னு சொன்னா, டிரைவர் கூட ஒரு மாதிரி தான் சிரிச்சான். இது நிஜமா யார் ஒரு மாதிரி? நீயும் நானும் தான். ஆட்டத்தை பாடுறா, இதெல்லாம் அங்க கிடைக்காதுடா. இங்கிலாந்து பாஸ் சிங்கப்பூர் இல்ல, அவன் ஒருத்த சவால். தொப்பையா போற இப்போவே இந்தியா. ஆமா. ஓ, நீங்க எந்த ஃப்ளோருக்கு போகணும்? தமிழ். எஸ், 24th ஃப்ளோர். நானும் அங்கதான் போறேன். புதுசா? எஸ். என்ன இல்ல, $81. நல்லா இருக்குமா? கேளுங்களே. அன்பரே, உங்களை ஒருமுறை பார்த்தேன். பார்த்ததும் பரவசமடைந்தேன். பரமரசிகை ஆகிவிட்டேன். அதென்ன இப்படி ஒரு பூகம்பத்தை என் இதயத்தில் ஏற்படுத்தி விட்டீர்கள்? 24th ஃப்ளோர். நீங்க வரல? இல்ல, நான் கீழே போறேன். ஏன்? நான் ஒரு மாதிரி சார். பார்த்தாலே தெரியுது. இன்னும் ஒரு வாரம் இங்க தங்கறதுக்கு விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. புத்தர் கிட்ட ப்ரே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சிங்கப்பூர்ல இருக்கிற பெஸ்ட் டாக்டர் கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன காப்பாத்துறதுக்கா? Why not? You are late, சந்துரு. யார்கிட்ட கூட்டிகிட்டு போய் என்ன காப்பாத்தணும்னு நினைக்கிறியோ அவரே கைவிட்ட கேஸ் தான் இது. அப்ப என்ன பண்ணுவ? ஏய், இன்னமும் என் சாவ பத்தியா நினைச்சிட்டு இருக்க? Forget it. But நீயும் நானும் சந்திச்சது, சிங்கப்பூர்ல சுத்தினது, ஒரு ஹைட் அண்ட் சீக், 3 வார அனுபவங்கள், இனிமையான நினைவுகள், இதெல்லாம் நினைச்சு பார்த்துக்குவோம். Then we part. You go to India, I'll go to heaven. That's all.
நினைத்தாலே இனிக்கும். நினைத்தாலே நினைத்தாலே இனிக்கும். An affair to remember. நினைத்தாலே இனிக்கும். Kesejahteraan masyarakat kita. Tetapi di sebalik kemajuan ekonomi negara, soal kesihatan awam, usaha meninggikan taraf. சந்திரு இருக்காரா? எனக்கு என்ன திடீர்னு இப்படி ஒரு மரியாதை? ஹாய். ஓ, உங்க தலைவர் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டாரோ? அப்போ மரியாதை எனக்கு இல்ல, மரணத்துக்கு தான். சோனா, நாளைக்கு உங்க வீட்டுக்கு வர போறேன். ஓ எஸ், வாயே. உங்க அப்பாவை சந்திக்க போறேன். ஓ எஸ், சந்திச்சுக்கியே. உன்னை கல்யாணம் பண்ணிக்க பர்மிஷன் கேட்க போறேன். நோ, இந்த முடிவை மாத்த நினைக்காத. சொல்லுங்களேன்டா. ஆமா, எங்க எல்லார் அபிப்பிராயமும் அதாங்க. என்ன சார், நான் வந்ததுல இருந்து யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரிஞ்சா நீங்க எல்லாம் சந்தோஷப்படுவீங்க. நான் சோனாவை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். உங்க பொண்ணோட நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்க முன் வரேன்னா என்னோட சின்சியரிட்டியை நீங்க புரிஞ்சுக்கணும். சோனாவுக்கு என்னங்கிற? என்னவா?
பிளட் கேன்சர். நீங்க எதுக்காக சிரிக்கிறீங்கன்னு புரியல. உன்னை என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. இதாப்பா இந்த வருஷத்துல பெரிய ஜோக்கு. வினோத், என்ன பண்றது இவனை? நீங்களே பழிச்சுன்னு சொல்லுங்க சார். நான் எதுன்னு சொல்றது? என் பொண்ணையே உங்ககிட்ட பந்தயத்துல தோத்தேனே அதை சொல்றதா, இல்ல சோனாவுக்கும் உனக்கும் ஏற்கனவே கல்யாணம் நிச்சயமாயிட்ட உண்மையை சொல்றதா? தனக்கு கேன்சர்னு ஒரு பொய்யை சொல்லி இந்த சந்துருவை அவாய்ட் பண்ண சோனா நினைச்சிருக்காளே அதை சொல்றதா? சோனா, இதெல்லாம் உண்மைதானா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல கண்ணீர் விட கத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நிறைய கட்டுக்கதைகள்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. இவன் அப்படியே தூக்கி இதுக்குள்ள போட்டுடலாமான்னு தோணுது. முதலைக்கெல்லாம் மத்தியான சாப்பாடு. என்ன ஒரே கோபம்? பின்ன கொஞ்சம் சொல்றியா? அடுக்கடுக்கா நீ சொன்ன பொய்களுக்கெல்லாம் உச்சகட்டம் தான் உன் சாவ பத்தின கட்டுக்கதை. சம்பிரதாயப்படி கல்யாணம் பண்ணிக்க ஒருத்தரை முடிவு பண்ணிட்டு அது வரைக்கும் சல்லாபமா இருக்க என்ன நீ ஆட்டி படைச்சிருக்க. இதெல்லாம் மூடி மறைக்கத்தான் மூக்குல ரத்தம், பிளட் கேன்சர், ஆன் டாப் ஆஃப் இட் நாளைக்கே வரப்போற சாவு. Bloody hell, you're a liar. Take this photographs. பார்த்துக்கிட்டே இரு, நினைக்காதே இனிக்கும். Goodbye. யார் வேணும்? நான் தான் வினோத். நீங்க தான் அந்த வில்லனா? மிஸ்டர் சந்துரு பார்க்கலாமா? அவன் உங்களை பார்க்க மாட்டான் நினைச்சேன். அப்ப ஏன் வந்தீங்க? இந்த லெட்டரை அவர்கிட்ட கொடுத்துருங்க. மறந்துடாதீங்க ப்ளீஸ். Menemukan ketidahan Garuda Indonesian Airways pesawat nomor 944. Sayonara. Sayonara. வேஷம் கலைந்தது, பாவையின் நாடகம் முடிந்தது. சிங்கப்பூரா ராகம் மறந்தது, காவியம் பாதியில் நின்றது. சயோனரா, வேஷம் கலைந்தது, பாவையின் நாடகம் முடிந்தது. சிங்கப்பூரா ராகம்
என்னடா கண்ணாடி புதுசா இருக்கு? வாங்கினேன். இது மாதிரி பொருள் எல்லாம் நீ விலை கொடுத்து வாங்குவ? சிவசம்போ, அந்த வினோத் இல்ல, அவங்ககிட்ட இருந்து அடிச்சேன். கடைசியா சிங்கப்பூர் வந்ததுக்கு ஒரு போனஸ். அடே சந்து, நேத்து வினோத் வந்து ஹோட்டல் ரூம் கொஞ்சம் பார்க்க இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். இந்த மறந்துடாம கொடுன்னு சொன்னாப்பா, அதான் மறந்துட்டேன். சிவசம்போ, திரு சந்திர அவர்களுக்கு சில நிஜங்களை புரிந்து கொண்டு இதை எழுதுகிறேன். சோனாவிடம் மனமிட்டு பேசிய பிறகு, சோனா ஒரு பந்தய பொருள் அல்ல, உங்களது நேசத்தின் ஆழத்தை புரிந்து கொண்டேன். அவள் உங்களுக்குத்தான் சொந்தமானவள். வாழ்த்துக்களுடன் வினோத். அறிவு கிட்ட முண்டோ, பல்லவர் போக்குவரத்து கழகமா? பின்ன இந்த லெட்டர் இப்ப கொண்டு கொடுக்கறியாடா படுபாவி? நான் இப்ப சிங்கப்பூருக்கு போய் ஆகணும். நான் சோனாவை பார்த்தாகணும்டா. பார்க்கலாம் பார்க்கலாம், 2 பெக்கு போட்டு தூங்கு, சோனாவை பார்க்கலாம். சிவசம்போ. நீ நல்லபடியா வந்து சேரணுமேனு முருகனை வேண்டிக்கிட்டே இருந்தேன். பேப்பர்ல நாளைக்கு ஒரு பிளேன் ஆக்சிடென்ட் பத்தி படிக்கும் போதெல்லாம் நான் நடுங்கி போயிடுவேன். என்னடா சௌக்கியமா இருக்கியா? என்னடா இது இப்படி கருத்து போயிட்ட? சிங்கப்பூர் வெயில எல்லாம் உன் தலைமையில தானா? அதுலயும் உங்களுக்கு என்ன ஸ்பெஷலா இந்த டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு வந்திருக்கா மாமா. நல்ல ரிசப்ஷன், கேளுங்களேன். டேய் மாமா, இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறியே, இது நியாயமா? என்னடா பொல்லாத குடிச்சிட்ட? 3/4 பாட்டில் விஸ்கி, 1/2 பிராந்தி, 1/4 ரம் எல்லாம் கலக்கி குடிச்சிட்ட. காக்டெயில். டேய் மாமா, இது உன் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது, நீ ரூபாய்க்கு 10 பைசா தர மாட்ட. ஆமா, 3000 மைலுக்கு அண்ணாண்ட இருக்கா. விஸ்கி வாசல எப்படா போகும்? ஏர் இந்தியால போகுமா? ஐ டோன்ட் கேர். ஐ ஹவ் டிஸ்ட்ராய்டு சொர்ணம். போதும் சொன்னா போதும், 5-6 சொர்ணம் ஆகாத, தாங்காது. நடக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8. ஐயோ, நீ சிங்கப்பூர் பாக்கலையா? அந்த ரோடு இருக்க, அது எப்படி சொல்றது, ரோடு மேலேயே சாப்பிடலாம், இலை கூட தேவையில்லை. நீ சுட சுட தோசை வாத்து கொடுப்பியா? அந்த மாதிரி ஒவ்வொரு கடையிலயும் எல்லாம் சுட சுட தரான். அப்பப்ப கண்ணு முன்னாலேயே கொண்டு கண்ணு முன்னாலேயே அறுத்து வறுத்து கொடுக்குறான். நண்டு, தவளை, பாம்பு. ஐயா, அதெல்லாம் சாப்பிட்டு வந்திருக்கியா? முதல்ல உன்னை பினாயில குளிப்பாட்டணும். பினாயில ஒண்ணு ஞாபகம் வருது, உன் காஃபி எங்க? யாரா உனக்கு கொண்டாந்து கொடுக்கணும்? போடா. இங்க இருக்கேன்டா. உங்க அம்மா சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல உனக்கா எதிர்பார்த்து ஏமாந்து போன தெரியுமா? உனக்கு ஷாக் கொடுக்கணும்னு தான் முதல் நாள் ஃபிளைட்ல இங்க வந்துட்டேன். எதுக்காக இங்க வந்த? இந்திய மண்ணில் சாகணும், அதுக்காக தான் வந்தேன். அடி பல்லெல்லாம் உதுத்துப்படுவேன். இங்கே வந்து உன் புழு மூட்டை அவுத்து விடுற பாத்தியா நீ? வினோத் நம்ம கல்யாணத்துக்கு பச்சை கொடி காட்டியாச்சு தெரியுமா உனக்கு? நம்பலையா? லெட்டர் காட்டுவா? சந்துரு, நம்ம காதலுக்கோ கல்யாணத்துக்கோ வினோத் ஒரு பெரிய தடையே இல்லை. அப்புறம் என்ன, கல்யாணம் தானே. சாவை பத்தி நீ சொன்னதெல்லாம் போய் தானே? சொல்லு. ஐயோ, இப்படியே தலையாட்டி என்ன சிங்கப்பூர்ல சித்திரவதை பண்ணது போதாதா? சந்துரு, நான் என் மேலேயே இறக்கப்படுறதில்லை. இருந்தாலும் என் மனசுல ஒரே ஒரு ஆசை, அதை நிறைவேற்றுவியா? என்ன சொல்லு. நான் உங்க மியூசிக் ட்ரூப்ல சேரணும், உன் கூட சேர்ந்து பாடணும். ஐயோ, அப்ப கல்யாணம்?
பாடிக்கிட்டு இருக்கும்போதே போயிடணும். சாகர வரைக்கும் பாட்டு பாட்டு பாட்டு. இனிமே நிறைந்த உலகம் இருக்கு, இதிலே உனக்கு கவலை எதுக்கு? புது இளமை இருக்கு, வயதும் இருக்கு, தானம் இருக்கு, தண்ணீர் எதுக்கு? ஜாலி பேர்ட்ஸ். இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, இதிலே உனக்கு கவலை எதுக்கு? ஜாலி பேர்ட்ஸ். புது இளமை இருக்கு, வயதும் இருக்கு, காலம் இருக்கு, தண்ணீர் எதுக்கு? ஜாலி பேர்ட்ஸ். அடமன்னாதி மன்னன்மார்களே, சும்மா மயங்கி மயங்கி ஆடவங்களே. அடமன்னாதி மன்னன்மார்களே, சும்மா மயங்கி மயங்கி ஆடவங்களே. பறந்தால் மேகங்கள், ஓடினால் வானங்கள், பாடினால் கானங்கள், ஆடுவோம் வாருங்கள். அடியே ராஜாத்தி சிரிச்சா ரோஜாப்பூ உனக்கா சொல்லி தரோடுவா. இதுதான் ராஜாங்கம், எதுக்கு பூர்வாங்கம், இனியா சொந்தம் வரணும். அடியே ராஜாத்தி சிரிச்சா ரோஜாப்பூ உனக்கா சொல்லி தரோடும். இதுதான் ராஜாங்கம், எதுக்கு பூர்வாங்கம், இனியா சொந்தம் வரணும். இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவளம் நகை முத்து நீ விண்ணுலக பூந்தோட்டமா. அழகே தாளங்கள், சுகமே பாடல்கள், பெருங்காருங்கள். இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, இதில உனக்கு கவலை எதுக்கு? லவ்லி பேர்ட்ஸ். புது இளமை இருக்கு, வயதும் இருக்கு, காலம் இருக்கு, கண்ணீர் அதற்கு? ஜாலி பேர்ட்ஸ். கமலா கல்யாணி வசந்தா வந்தாளா, மூணு மூணு பொண்ணுங்க. பார்வை மத்தாப்பு, ஜாடை கித்தாப்பு, மூணுக்கும் நாலரை கண்ணுங்க. கமலா கல்யாணி வசந்தா வந்தாளா, மூணு மூணு பொண்ணுங்க. பார்வை மத்தாப்பு, ஜாடை கித்தாப்பு, மூணுக்கும் நாலரை கண்ணுங்க. ஒரு கட்டு, ஒரு வெட்டு, ஒரு மொட்டு, ஒரு சிட்டு, அந்த மூணுக்கு நான் ஒருத்தன் மாப்பிள்ளை. ஒரு தீப்பியேயா, ஒரு தீயஞ்சேயா, இரண்டையும் சேர்த்தாக்க அடுத்தது பாமாவாம். இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, இதிலே உனக்கு கவலை எதுக்கு? புது இளமை இருக்கு, வயதும் இருக்கு, காலம் இருக்கு, கண்ணீர் எதுக்கு?
டாக்டர் என்ன சொன்னாரு? அப்போ நான் 0 தானே? நான் சொன்னதெல்லாம் பொய் இல்லைன்னு இப்ப நிரூபணம் ஆச்சுல? சொல்லு சந்திரு, நான் சொன்னது உண்மை தானே? What next? அப்புறம் அம்மாவை சம்மதிக்க வச்சாச்சு. அப்புறம் சோனா, உனக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ சொல்லு, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். சொல்லட்டா? மொத்தம் 3 ஆசை. நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் I want to live. அதுக்கப்புறம் சாயா மொபைல், அது எங்க ஊர் பாஷையில. ஆனா சந்திரு, உன் கூட வாழ போறது 3 நாளா இருந்தாலும் அது போதும் எனக்கு. I must thank you, Chandru. எவனோ சொன்னானாம், எவனோ கேட்டானாம், அதையா நாம கேட்கணும். நமக்கு நாமேதான், கணக்கு ஒன்னேதான், சரியா போட்டு பார்க்கணும். புது மனசு, புது வயசு, புது ரசனை, எது பெருசு? நம் பொன்னுலகம் நம் கையிலே. உலகம் பார்த்தாச்சு, எதையும் கேட்டாச்சு, கவலை விட்டாச்சு. இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, இதுல உனக்கு கவலை எதுக்கு? புது இளமை இருக்கு, வயதும் இருக்கு, காலம் இருக்கு, கண்ணீர் அதற்கு ஜாலி. அடமன்னாதி